போன எபிசோட்ல திருவண்ணாமலை கிரிவலம் எப்படி ஆரம்பமானதுன்னு பார்த்தோம். இப்போ அது ஒரு பாண்டிய மன்னன் வழியா எப்படி மக்கள் கிட்ட போய் சேருது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அந்த பாண்டிய மன்னனின் பெயர் வஜ்ராங்கதன். ஒரு நாள் மன்னன் குதிரையின் மேல பயணிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஒரு புனுகு பூனைய பாக்குறாரு. அந்த பூனைய பிடிக்க போறாரு. ஆனா அந்த பூனை அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுது. இவரும் குதிரையின் மேல அந்த பூனைய விரட்டிக்கிட்டே போறாரு. அப்போ பூனை கிரிவல பாதையை நோக்கி ஓடுது. கிரிவல பாதை முடிந்த உடனே அந்த பூனை கீழே விழுந்து இறந்து போகுது. மன்னன் அந்த குதிரையும் இறந்து போகுது. ஆனா மன்னனுக்கு மட்டும் ஒண்ணுமே ஆகல. அப்பதான் ஒரு அதிசயம் நடக்குது. பூனையும் குதிரையும் விண்ணுலகம் போக தயாராகிறாங்க. மன்னனுக்கு காட்சி அளிக்கிறாங்க. அப்போ மன்னர் அதிசயமா கேட்கிறாரு, என்ன திருவிளையாடல் இது அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அவங்க மனிதர்களா இருந்த போது துர்வாச முனிவர் இருந்த வனத்துக்கு போய் அவர்கள் செடி கொடிகளை எல்லாம் நாசம் பண்ணிட்டாங்களாம். அதனால துர்வாச முனிவர் கோபம் அடைஞ்சு அவருக்கு சாபம் கொடுக்கிறார், குதிரையாவும் பூனையாவும் போகணும். அதே மாதிரி அவரே சாப விமோச்சனம் சொல்றாரு. என்னன்னா, திருவண்ணாமலையில போய் வாழுங்க, ஒரு காலத்துல வஜ்ராங்கத மன்னன் வருவார், அவர் மூலியமா உங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க 2 பேரும் கிரிவல பாதையை சுத்தி வந்ததுனால அவங்க பாவங்கள் எல்லாம் நீங்கி அவங்களுக்கு விமோச்சனம் கிடைச்சதாகவும் சொல்றாங்க. மன்னர் குதிரை மேல வந்ததுனால அவருக்கு கிரிவலத்துக்கான எந்த பலனும் கிடைக்கலையா. உங்களுக்கு செல்வமும் முக்தியும் வேணும்னா நடந்து கிரிவலம் வாங்க அப்படின்னு மன்னர் கிட்ட சொல்றாரு. அதே மாதிரி மன்னரும் செய்யறாரு, அவர் மக்கள் கிட்டையும் சொல்றாரு. இப்படிதான் கிரிவலம் மக்கள் கிட்ட போய் சேர்ந்துச்சாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ரீல்ஸ். பை பை.